ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல பேர் அப்பப்போ கேட்குற சில சந்தேகங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க பல ஆன்மீக உருட்டுக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜோசியம் பார்க்கும்போது சில பேர் வந்து ஒவ்வொரு சந்தேகம் கேட்பாங்க. சார், நான் இந்த விளக்கு ஏற்றுறேன், நல்லது நடக்குமா? இப்படி பண்ணுறேன், இது நல்லது நடக்குமா? அது நல்லது நடக்குமா? ஏதோ கேள்வி கேட்பாங்க சம்மந்தமே இல்லாமல். நான் சொல்லுவேன், இதெல்லாம் நான் என் வீடியோவில் சொன்னதே இல்லையேங்க, என்னங்க கேட்குறீங்க அப்படின்னா, இல்லைங்க யூடியூப்பில் பார்த்தேங்க அப்படின்ற பதில் தான் பல பேர் சொல்கிறது. சரி, யூடியூப்பில் யாருங்க சொன்னா? ஏதாவது ஜோசியர் சொன்னாங்களா அப்படின்னா, அதெல்லாம் இல்லைங்க. ஏதோ யூடியூப்பில் வீடியோ எல்லாரும் போட்டுருக்காங்களே ஆன்மீகத்தை பற்றி, அதை பற்றி தாங்க பார்த்துட்டு கேட்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அதாவது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் யார் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, இது மிகப்பெரிய பவர்ஃபுல்லான மீடியா, சோஷியல் மீடியா. ஆனால் அதுலேயும் வந்து வியாபாரம் பண்ணுற வியாபாரிகள் சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க. ஏதோ இல்லாத கதையெல்லாம் சொல்லி யூஸ் மகாலட்சுமி விளக்கு, குபேர விளக்கு, முருகர் விளக்கு, பாலாம்பிகை விளக்கு, அந்த விளக்கு, இந்த விளக்கு, ஏதோ பாத்திரம், குபேர பாத்திரம், விளக்கு போடுறதுல பல விளக்கு இருக்குது. ஸோ வெத்தலை விளக்கு முதல் கொண்டு ஏதோ விளக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வியாபாரம் களை கட்டுது. என்னன்றீங்க? ஏதேதோ சம்மந்தமே இல்லாமல் பேசுறது பார்க்கும்போது லூசுத்தனமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பல லட்சங்கள், பல மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வேற இருக்காங்க. அது எப்படின்னு தான் புரியல. எல்லார் வீட்லையும் தொடப்பத்தைய வச்சு காலங்காத்தால பெருக்கிறது வழக்கம். ஆனால் அதை இப்படி பெருக்குனா மகாலட்சுமி போயிடுவாங்க, இப்படி பெருக்குனா மகாலட்சுமி வீட்டில் வந்துருவாங்க அப்படின்ற லெவலுக்கு காதுல பூ சுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த விதத்துல ஆன்மீகம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மகாலட்சுமிக்கும் தொடப்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இருக்காது. ஆனா உட்காந்து எதையாவது சொல்லிட்டு தொடப்பத்தை கூட விற்கிறாங்க. இவ்வளோ ஏன் உட்காந்து குலதெய்வம் மூட்டணும் வேற மூட்டையை ஏதோ விற்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன கணக்குன்னு ஒன்றும் புரியல. என்னங்க குலதெய்வம் மூட்டை அப்படின்னா ஒன்றும் இருக்காது. யாரு குலதெய்வம்? ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும். எல்லாருக்கும் பொதுவாக வந்து நான் குலதெய்வம் மூட்டையை விற்கிறேன், ஸோ அந்த மூட்டையை வாங்கி வீட்டில் வைங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு இறங்கிட்டாங்க. ஆனால் இது பார்க்கும்போது நமக்கு செம காமெடியாக இருக்குது. ஆனால் இதை வந்து பல பேர் நம்புறது இன்னும் காமெடியா இருக்கு. இதெல்லாம் எப்படிங்க நம்புறீங்க அப்படின்னா சம்மந்தமே இருக்காதுங்க. ஒரு அம்மா உட்காந்து ஏதோ பாத்திர கடையோ ஏதோ ஒரு கடை வச்சிருக்காங்க. அந்த அம்மா உட்காந்து யூடியூப்ல இன்டர்வியூ கொடுக்குறாங்க. என் கனவுல வந்து இவங்க வந்தாங்க, அவங்க வந்தாங்க, என் கனவுல வந்து பாலாம்பிகை வந்தாங்க, என் கனவுல வந்து இவங்க இந்த அம்மன் வந்தாங்க, அந்த அம்மன் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு விட்றாங்க. கேட்டா வந்து இந்த விக்கிரத்தை வாங்கி உங்க வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும், உங்க கனவுலயே அவங்க வருவாங்க, உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பொய் சொல்றதுன்னு வந்தாச்சு. எதுக்கு கனவுல வந்துட்டாங்கன்னு பொய் சொல்லிட்டு, எங்க வீட்டில் தாங்க வாடகைக்கு இருக்காங்க, ஒரு ரூம் அவங்களுக்கு தான் வாடகை கொடுத்துருக்கோம், மாசமானா 10,000 ரூபா வாடகை தராங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஏதோ உருட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆன்மீகன்ற பேர்ல வியாபாரம் வந்து படுஜோரா நடந்துட்டே இருக்கு. என்னங்க வியாபாரம்? அதுலயும் இதுல ஹைலைட் என்னன்னா, ஆண்களோட பெண்கள் வந்து சூப்பரா வியாபாரம். அதாவது உண்மையிலே இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் ஆண்களுக்கு எந்த விதத்திலையும் சளைச்சவங்க கிடையாது. இது தெளிவா புரிஞ்சுக்கோ. எல்லா இடத்துலையும் பெண்கள் வந்து ஆணுக்கு சமமா வந்துட்டாங்க. ஆண்களை விட ஒரு சில இடங்கள்ல பெண்கள் இன்னும் மேல வந்துட்டாங்க. ஸோ அது இந்த மாதிரி ஃப்ராட்தனம் பண்றதுல பெண்கள் வந்து ஆண்களுக்கு சமமா வந்துட்டாங்க. எந்த லெவல்லையும் குறைஞ்சவங்க கிடையாது. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இல்லை ஹைலைட் என்னன்னா, ஏமாறுறது யாரு அப்படின்னா அதிகமா ஏமாறுறது பெண்கள். ஏமாத்துறது யாரு அப்படின்னா அவங்களும் பெண்கள். அதாவது ஆன்மீகன்ற பேர்ல ஏதேதோ மூட நம்பிக்கைகளை வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. முருகரை வந்து கும்பிடுறீங்களா, இதை வச்சுக்கோங்க, இந்த விளக்குல நீங்க முருகரை ஏத்துனீங்கன்னா தான் முருகருக்கு தெரியும். மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரணுமா, இந்த விளக்கு ஏத்துங்க. குபேரர் வரணுமா, இந்த விளக்கை ஏத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அட்சய பாத்திரம்னு ஏதோ விற்கிறாங்க, குபேர பாத்திரம்னு விற்கிறாங்க, ஏதோ விற்கிறாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே யாருக்காவது தெரியுமா? அதாவது ஒரு விளக்கு ஏத்துறது என்ன விஷயம்? விளக்குல எந்த விளக்கா இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்ற போறோம், திரிய போட போறோம், கொளுத்தி விட போறோம், அவ்வளவுதானே. இதை விட்டுட்டு இந்த விளக்குல ஏத்துனாதான் இந்த தெய்வம் வரும், அந்த விளக்குல ஏத்துனாதான் அந்த தெய்வம் வரும் அப்படின்ற லெவலுக்கு இறங்கிட்டாங்க. ஸோ எப்படிங்க? உண்மையிலேயே இந்த விளக்கேற்றுறதை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே விஷயம் புரியலைங்க. அதாவது முதல்ல விளக்கேற்றுறது எப்படி வந்தது, அதனுடைய நியதி என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய மகான் இருக்கு, பெரிய வந்து ஒரு ஞானம் உள்ளவர். ஸோ அவர் வந்து கோயிலில் போறார். கோயிலில் போய் பார்த்துட்டு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காரு. என்ன வேண்டார் அப்படின்னா, எண்ணெய் திருத்தி எண்ணெய் திருத்தி எண்ணெய் திருத்தின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்கிறவங்க ஒருத்தன் ஞான சூன் அதை போய் பார்க்குறான். சாமி என்ன வேண்டிட்டு இருக்காரு? எண்ணெய் திருத்தி எண்ணெய் திருத்தி. சரி, ரைட். அப்போ என்ன பண்ணணும்? எண்ணெய், திரி, தீ, இது 3 தானே சாமி சொல்றாரு.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கு வாங்குறான். விளக்குல வந்து எண்ணெயை ஊத்துறான், திரிய போடுறான், தீய வைக்கிறான். அது விளக்காயிடுது, எரியுது. ஸோ அப்போ வந்து சாமி அதுதான் சொல்லுச்சு, இந்த மகான் வந்து அதுதான் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த ஞான சூன்யம் இதை பண்ணிட்டு இருக்கான். அதுதான் விஷயம். ஆனா யதார்த்தம் என்னன்னா அவர் அப்படி சொல்லல. என்னை திருத்து கடவுளே அப்படின்னு சொல்லதுக்கு தான் என்னை திருத்தின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறார். அதாவது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம லைஃப்ல நீங்க எந்த கோயில் போனாலும் சரி, என்ன விளக்கு போட்டாலும் சரி, ஏதாவது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் மாறுவாங்களா? மாறவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நம்ம ஒய்ஃப் அப்படியே தான் இருக்கும், நம்ம அம்மா அப்படியே தான் இருப்பாங்க, நமக்கு பிறந்த பசங்க நம்ம பேச்சு கேட்கவே மாட்டோம். எல்லார் வீட்லையும் இதே கதை தான். நம்ம கூட பிறந்தவங்க யாராவது இருப்பான், ஒரு தம்பி தங்கச்சி யாராவது ஒருத்தன் உருப்பிடாம ஒரு வீட்டில் ஒருத்தனாவது கண்டிப்பாக இருக்கும். அவன் ஏதாவது உருப்பிடுவானா அப்படின்னா அவனும் மாறவே மாட்டான். ஸோ அப்போ வந்து அந்த கோயிலில் போய் விளக்கு ஏற்றுறதோடைய தாற்பயம் என்ன, கோயிலில் போய் சாமி கும்பிட்றதோடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, என்ன திருத்து கடவுளே, இவனுங்களை எவனையும் திருத்த முடியாது, என்னையாவது நீ திருத்து அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டது தான் இந்த விளக்கு போடுறது. இப்போ அதுல புதுவிதமான விளக்குகள் நிறைய வந்துகிட்டே இருக்கு தானே, ஏதோ இஷ்டத்துக்கு, அதுவும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கு. அது ஒரு வியாபாரம் படுஜோரா போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தா சரி யூடியூப்ல இப்படி அளந்து விடுறாங்க, இப்படி வியாபாரம் நடக்குது அப்படின்னா, டிவியில வரவங்க இவங்களுக்கு சளைச்சவங்க கிடையாது. அங்க இன்னும் ஒரு படி மேல கருங்காலி கட்டை வாங்குங்க, கருங்காலி கட்டையை எடுத்து பேக்கெட்ல வச்சுட்டு போங்க, பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கருங்காலியில மாலையை போட்டு கழுத்துல போட்டுக்கோங்க, அது இன்னும் பாசிட்டிவ் எனர்ஜி தரும் அப்படின்றாங்க. அது என்னன்னா, என்னங்க சொல்றீங்க, இது இவ்வளவு வருஷமா கருங்காலியை பத்தி யாருமே சொன்னது கிடையாது, இப்ப என்ன புதுசா சொல்றீங்க அப்படின்னா, இப்பதான் நாங்க வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கோம், ஸோ அதனால இனிமேட்டு நாங்க தான் சொல்லுவோம் அப்படின்ற லெவலுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது உண்மையிலேயே யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. கருங்காலினா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க. ஒருத்தர் அன்னைக்கு டிவி சேனல்ல வர ஒரு ஜோசியத்தை சொல்றத பார்த்தேன், சூப்பரா இருந்தது அந்த கதை. என்னன்னா சாமிக்கு, அதாவது கோயில்ல வந்து கலசம் வச்சிருப்பாங்க இல்லையா, கோயில்ல மேல அந்த கலசத்தை பேலன்ஸ் பண்ணதுக்கு என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா கருங்காலி கட்டையை தான் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த முட்டு கொடுக்கறதுக்கு என்ன கட்டையை வச்சிருக்காங்க அப்படின்னா கருங்காலி கட்டை. அப்போ கலசத்துக்கு மேலேயே கருங்காலி கட்டையை வைக்கிறாங்கன்னா அது எந்த லெவலுக்கு புனிதமானது அப்படின்ற லெவலுக்கு உருட்டுறாரு. நல்லா இருந்தது. அதை கேட்கும்போது எனக்கு அந்த படம் காமெடி தான் ஞாபகம் வந்தது. அந்த ரைஸ் புல்லிங்கன்னு சொல்லிட்டு ஒரு படத்துல வரும், அது வந்து படம் பேர் டக்குன்னு ஞாபகம் வரல, அதில் நல்லா வந்து ஏமாத்துவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறோம். அதாவது ஒரு கோயிலை பொறுத்த வரைக்கும் அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்க தெய்வம் இருக்குது, அந்த பிரதிஷ்டை பண்ண தெய்வத்துக்கு கீழே நிறைய எந்திரங்கள் வச்சு தான் பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அர்ச்சகர் இருப்பார், தினமும் வந்து பல ஆயிரக்கணக்கான மந்திரம் சொல்கிறாரு, நிறைய விஷயம் இருக்குது. கோயிலில் ஒரு கொடிமரம் இருக்குது, அந்த உண்மையிலே பிரதிஷ்டை பண்ணியிருக்க கோயிலில் உள்ளே இருக்கிற சாமியிலேருந்து கொடிமரம் வரைக்கும் கூட உள்ள ஒரு காப்பர் ஒயர் எடுத்துட்டு போய் கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய சிஸ்டம் இருக்குது. ஒரு கோயில் கட்டுறதுனா நிறைய விதிகள், நிறைய மெத்தடெல்லாம் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயத்தில் இல்லாத பவரு கடைசியாக எங்கே போயிடுச்சு அப்படின்னா அந்த கட்டையில் போயிடுச்சு அப்படின்றாங்க. இது என்னங்க புது கதை, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி உருட்டிட்டு இருக்காங்க. நான் யதார்த்தம் என்ன, கருங்காலி கட்டை என்னவோ இன்னைக்கு வந்துதா நேற்று வந்துதா அப்படின்னா ரொம்ப வருஷமா இருக்கு. எங்க பாட்டி வீட்டுல எல்லாம் பார்த்துருக்கு. முன்னாடி வந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், எல்லார் வீட்லயும் உலக்க இருக்கும். இன்னைக்குதான் எல்லார் வீட்லயும் மிக்சி, கிரைண்டர் எல்லாம் இருக்கு. முன்னாடி வந்து 40-50 வருஷம் முன்னாடி வீட்டுல எந்த வீட்டுல என்ன இருந்தது, ஒன்றும் கிடையாது. எல்லார் வீட்லயும் என்னன்னா ஒரு உலக்க இருக்கும், ஏதாவது நெல் குத்துறதுக்கு இல்ல புட்டுக்கு வந்து மாவு இடிக்கணும்னா கூட அதுல தான் பண்ணுவாங்க அந்த உலக்கை. அந்த உலக்கை எதுல பண்ணாங்க அப்படின்னா அந்த உலக்க கருங்காலி கட்டையில தான் பண்ணும். அப்போ அந்த உலக்கையில இல்லாத எனர்ஜியா இப்போ ஒரு தம்மா துண்டு கட்டை வாங்கி வச்சா வீட்டுல வந்துடும். அதுவும் இதெல்லாம் புதுசா ஏதேதோ எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. இதெல்லாம் யார் சொன்னா? ஏதாவது வேதத்துல இருக்கா கருங்காலி கட்டைக்கு இவ்வளவு பவர்னு? இல்ல. ஏதாவது பெரிய சன்னியாசி சொன்னாரா, பெரிய மகான் சொன்னா இருக்காரா, பெரிய மடாதிபதி சொல்லியிருக்காங்களா, பெரிய பீடாதிபதி யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. யார் இப்ப இதெல்லாம் சொல்றா அப்படின்னா அந்த வியாபாரம் பண்றவங்க சூப்பரா சொல்றாங்க. அந்த மாதிரிதான் வியாபாரம் படுஜூரா போயிட்டு இருக்கு. அதுவும் இந்த வியாபாரம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கு. முன்னாடி வந்து சொன்னாங்க இந்த ஆக்டர்லாம் இதை போட்டிருக்காங்க அதனால தாங்க சூப்பரா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆக்டரோட பேர் டேமேஜ் ஆயிடுச்சு, இன்னொரு ஆக்டரோட மேரேஜ் லைஃப் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களே வந்து எல்லாத்தையும் கழட்டிட்டாங்க. இப்போ அதை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னா இப்போ அந்த லெவலுக்கு பேசுறது இல்லை. ஆனால் கருங்காலி கட்டையில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு உருட்டிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாமே கொஞ்சம் ஒரு சர்டன் பீரியட். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதை விட்டுருவாங்க, வேற கட்டை வந்து. ஸோ இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ருத்ராட்சம்னாங்க, துளசி மாலைன்னாங்க, ஸ்படிக மாலைன்னாங்க, இப்போ இன்னைக்கு கருங்காலி கட்டை, அந்த மாதிரி நாளைக்கு வேற ஏதாவது மாலை கண்டிப்பாக வரும். ஸோ அந்த மாதிரி வியாபாரம்
படுஜோரா போயிட்டு இருக்கு. இதுல பெண்கள் வந்து எந்த விதத்திலும் சளைக்காதவங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா குறிப்பா ஒரு சில அம்மனை மட்டும் தான் ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்காங்க. முருகர் வந்தா இப்படி இருக்கும், பாலாம்பிகை வந்தா இப்படி இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கு புதுசு புதுசா. அதுவும் நீங்க ஒரு போட்டோ வாங்கி வச்சா போதாதான், விக்கிரகம் வாங்கணும், பெருசா வந்து ஒரு சிலை வாங்கி வீட்டுல வச்சீங்கன்னா அவங்களே நேர்ல வந்துருவாங்க அப்படின்ற லேஞ்சுக்கு அளந்து விட்டுட்டு இருக்கு. அதாவது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கும். நான் ஏன் இதை பத்தி சொல்றேன்னா, இதுல ஒரு சைக்காலஜி இருக்கு. நான் ஒரு ஜோசியனா சொல்றேன். பல பேர்னா பல ஆயிரக்கணக்கான மக்கள் கிட்ட நான் பேசிட்டேன். நீங்க எல்லாருக்குமே இந்த ஒரு பேசிக் சைக்காலஜி நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் வந்து நல்லா இருக்கான், நல்ல வேலையில இருக்கான், ஃபேமிலி நல்லா இருக்கு, எல்லாமே அவன் நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்குது, லைஃப் ஸ்மூத்தா போகுது அப்படின்னா அவன் கோயில் குளம் பக்கமே பெருசா போக மாட்டான். எந்த பக்கம் கோயில் இருக்கு, எங்க குளம் இருக்கு, எதுவுமே அவனுக்கு தேவை கிடையாது. அவன் லைஃப் ஸ்மூத்தா போகுது, அதுலயே போயிடுவான். அவனுக்கே ஒரு கஷ்ட காலம் வருது, ஒரு டஃப்பான பீரியட், ஒரு தசை முடிஞ்சு இன்னொரு தசை ஆறும். அப்ப வந்து அவன் எல்லா கோயிலும் சுத்திட்டு இருப்பான். டைம் சரியில்லை, வேலை சரியில்லை, ஹெல்த் சரியில்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டான், ஏதோ ஒரு சிக்கல்ல வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அது ஒவ்வொருத்தன் ஒரு கோயில் சொல்லுவான், அவன் ஃப்ரெண்டு ஒன்று சொல்லுவான், சொந்தக்காரன் ஒன்று சொல்லுவான், பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கோயில் சொல்லுவான், எல்லா கோயிலுக்கும் போவான். எல்லா கோயிலில் போய் சாமி கும்பிட்டாலும் அவன் வேண்டது எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவான், ஐயோ நம்ம தப்பா ஏதோ வேண்டுமோ, இவன் தான் அதுக்கு முன்னாடி கோயில் குளம் பக்கமே போனது இல்லையே, தெரியல இவனுக்கு. ஸோ அப்போ வந்து இவன் எங்க போய் மாட்டுறான்னா இந்த மாதிரி வியாபாரிகள் கிட்ட தான் மாட்டுறான். அவங்க தான் சொல்றாங்க, நீங்க என்னங்க இப்படி குபேரருடைய சிலையை வாங்கி வீட்டுல வைங்க, குபேரரே வந்துருவாரு அப்படின்னு அளந்து விடுவாங்க. இந்த விளக்கு வாங்கி வைங்க, சீமாத்தை இப்படி நீங்க பிடிச்சி இது பண்ணீங்கன்னா மகாலட்சுமி வரும், அப்படி போடிச்சிங்கன்னா மகாலட்சுமி போயிடும் அப்படின்னு சொல்லி உருட்டுறவங்களெல்லாம் அப்பதான் நம்ப ஆரம்பிக்கும். ஏன்னா இவனுக்கு தெரியாது விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் எதை தின்னா பித்தம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டே இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட போய் நேராக தொக்க மாட்டுறாங்க. ஸோ இவங்களை வச்சு சூப்பரா வியாபாரம் பண்ணு, அதுதான் நடக்குது. விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். ஆன்மீகத்துக்கு தான் இந்த உலகத்துல பணம் ஒரு விஷயத்துக்கு தேவையில்லைன்னா அது ஒன்னே ஒண்ணுதான் ஆன்மீகம். தெளிவா யோசிச்சு பாருங்க. வேற எல்லா விஷயத்துக்கும் பணம் ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பா தேவை. ஒரு படிப்பா இருக்கட்டும், மருத்துவ செலவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா கிடைக்கணும்னா பணம் செலவு பண்ணி தான் தீரும். இந்தியாலன்னு இல்லை, உலக நாடுகள்ல இதே நீதி தான், எல்லா நாட்டிலும் இதுதான். ஆனா ஆன்மீகத்துக்கு எதுவுமே தேவையில்லை, மனசு இருந்தா போதும். நேரா போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டா போதும். அர்ச்சனை அபிஷேகம் பண்ணது கூட கையில காசு இல்லைங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, போய் சாமியை கும்பிட்டுட்டு வரப்போறோம், அவ்வளவுதான் விஷயம். இதுல என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இதுல நம்ம மக்கள் வந்து ரொம்ப குழப்பமா தான் இருக்காங்க, சுத்திட்டு இருக்காங்க. இது என்னன்னா, ஒவ்வொரு மதத்துல ஒவ்வொரு இது இருக்கு. ஒரு கிறிஸ்டின் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சண்டே ஆனா சர்ச்சு போவார், அடுத்த நாள் வந்து அவர் வேலையை பார்ப்பாரு, பிஸியா இருப்பாரு, அப்படியே அவர் லைஃப் போயிடும். ஒரு முஸ்லீம் வந்து தொழுகை பண்ணுவார், மசூதிக்கு போவாரு, தொழுகை பண்ணுவாரு, தர்கா போவாரு, தொழுகை பண்ணிட்டு போயிட்டே இருப்பார், அவரோட வேலையை கரெக்டா பார்ப்பார். ஆனா இந்துக்கள் பாத்தீங்கன்னா அவங்க தான் எல்லா குழப்பத்திலையும் இருக்காங்க. சாமி கும்பிடுறாங்க, கோயிலுக்கு போறாங்க, அதோட விட வேண்டியதானே, விட மாட்டாங்க. நீங்க இதை வாங்கி வைங்க வீட்டுல, அப்பதான் உங்களுக்கு இந்த தெய்வம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா புதுசா எங்க இருந்து தான் வர்றதுன்னு தெரியல. இந்த கோயிலுக்கே சூப்பரான ப்ரொமோஷன்லாம் இப்போ வந்து பாத்தீங்களா, நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த 10 வருஷம் கழிச்சு நம்ம ஊர்ல இப்போ தெருக்கு தெரு விநாயகர் கோயில் இருக்கு, ஏதாவது விநாயகர் வந்துருவார் குட்டியாவது. அதே மாதிரி ஒரு 10-15 வருஷம் கழிச்சு பாருங்க, குபேரர் கோயில் தெருக்கு தெருவா. ஸோ அந்த மாதிரி இப்போ குபேரர் கோயில் வந்து ரொம்ப நல்ல வசூல் ஆகுது. இஷ்டத்துக்கு சொல்றாங்க, நீங்க கோயில்ல போய் உட்காந்து அங்க பூஜை பண்ணோம்னா 20,000 ரூபாய். குபேரர் உங்க வீட்டுக்கு வரணும், உங்க வீட்டுக்கே தூக்கிட்டு வந்துடுறாங்க குபேரரை, வீட்டுல வச்சு பூஜை பண்ணுங்க, சூப்பரா இருப்பீங்க. அதுக்கு எவ்வளவுங்க அப்படின்னா அதுக்கு 2 லட்சம் ரூபாய். சூப்பர் பிசினஸ். என்னங்க குபேரர் கிட்ட இல்லாத காசா, அவருக்கு எதுக்கு நான் 2 லட்சம் தரணும் அப்படின்னா, அது குபேரருக்கு இல்லைங்க, நான் எங்களுக்குங்க, தூக்கிட்டு வரேன் எங்களுக்குங்க அப்படின்னு. நான் அதுதான் சொல்றேன், சரிங்க உங்க வீட்டுல வச்சு ஒரு நாள் பூஜை பண்ணுங்க, குபேரர் உங்களுக்கு கொடுக்காத காசை எனக்கு கொடுத்துட்டு போறாரு அப்படின்னா அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொன்னா நீ பேட் பாய். சைலண்டா சொல்றதை கேட்டுட்டு காசு கொடுத்துட்டு பூஜை பண்ணா குட் பாய். அதுதான் விஷயம். இன்னைக்கு ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உருட்டு தான் எல்லா இடத்துலயும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு கோயில்ல ஒரு 3 பேர் போறாங்க, ஒருத்தர்கிட்ட கையில காசே கிடையாது, நேரா போறாரு, அர்ச்சகர் கிட்ட நிக்கிறாரு, சாமியை கும்பிட்டு நின்னா அர்ச்சகர் வந்து கையில கொஞ்சம் விபூதியை குத்தி அனுப்பிச்சிடுறாரு, அவ்வளவுதான். 2வது ஆள் போறாரு, அவர்கிட்ட ஒரு 30 ரூபா போடுறாரு தட்டில், அர்ச்சகர் தட்டில் ஒரு 30 ரூபா போடுறாருன்னா டக்குன்னு ஒரு நிமிஷம் இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு அர்ச்சகர் வந்து ஒரு பொட்டலம் எடுத்துட்டு வருவார், ஒரு விபூதி பொட்டலம், குங்கும பொட்டலம், கொஞ்சம் தனியா பொட்டலம் போட்டு வச்சிருப்பாரு, அதை கொடுப்பாரு. இது 3வது ஆள் வர்றாரு, அவர் டக்குன்னு நேரம் எடுத்து அர்ச்சகர் தட்டில் ஒரு 1000 ரூபாய் எடுத்து போடுறாரு, 500 ரூபா 1000 ரூபாய் ஏதோ எடுத்து போடுறாரு. அப்படின்னா இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் சாமி கழுத்துல இருந்து மாலை எடுத்துட்டு வந்து இவருக்கு போட்டுருவார். அர்ச்சகர் வந்து இந்த 1000 ரூபாய் போட்டவருக்கு சாமி கழுத்துல இருக்கிற மாலை எடுத்துட்டு வந்து நேரா போட்டுருவார். இதுதான் நடக்கும். இந்த 3 பேர்ல கடவுள் அனுகிரகம்,
கடவுள் அருள் உண்மையிலே யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்க முடிஞ்சதுன்னா இத கீழ கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த 3 பேர்ல யாருக்கு தாங்க இந்த தெய்வ அனுகிரகம் கிடைக்கும்? ஒருத்தரு காசே போடாம போயிட்டாரு. இன்னொருத்தரு ஒரு ரூ. 30 போட்டாரு. இன்னொருத்தரு ரூ. 1000 போட்டாரு. ஸோ போட்டதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு கிடைச்சது. இப்போ முதல் ஆளுக்கு வெறும் கையில விபூதி மட்டும் கிடைச்சது. 2வது ஆளுக்கு விபூதி, குங்குமம் பொட்டலம் கிடைச்சது. 3வது ஆளுக்கு விபூதி, குங்கும பொட்டலத்தோட சாமி கழுத்துல இருக்க மாலையே கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ 3 பேர்ல யாருக்கு தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல போடும். இது முக்கியமான விஷயம். இது நான் இந்த வீடியோ முடியறதுக்குள்ள கண்டிப்பா சொல்றேன். ஸோ ரைட். ஸோ இந்த மாதிரி வியாபாரம் போயிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலே நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு வீட்டுல எவ்வளோ படம் வேணும், சாமி போட்டோ வேணும், என்னென்ன விக்கிரம் வேணும், வீட்டுல முதல்ல பூஜை ரூம்ல என்னங்க வேணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா தெளிவா இருக்கும். எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா குலதெய்வ போட்டோ கண்டிப்பா ஒண்ணு வேணும். அதே மாதிரி ஒரு இஷ்ட தெய்வ போட்டோ, குலதெய்வமே 2 வந்துடும். இப்போ வந்து ஒய்ஃப் சைடு குலதெய்வம், அவங்க அப்பா அம்மா கும்பிட்ற குலதெய்வம் ஒன்று வந்துடும். ஹஸ்பண்ட் சைடு ஃபேமிலியில் குலதெய்வம் ஒன்று இருக்கும். இந்த 2 குலதெய்வத்தோட ஃபோட்டோ வந்து வீட்டில் வச்சு கும்பிடலாம், தப்பு கிடையாது. அப்புறம் ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒரு 2-3 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வம் பிடிக்கும். ஒருத்தர் சாய்பாபா பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து சிவனை பிடிக்கும், ஒருத்தருக்கு முருகரை பிடிக்கும், ஒருத்தருக்கு பாலாம்பிகை பிடிக்கலாம். சரியா? ஏதோ ஒரு அம்மன் பிடிக்கும், ஏதோ சம்திங் வச்சு ஒரு ஃபோட்டோ வச்சு கும்பிடுங்க. அவ்வளோதான். இவ்வளோ போதும். ஒரு வீட்டில் ஒரு பூஜை ரூமில் இது இருந்தால் போதும். அதை விட்டுட்டு நான் ஒரு யூடியூப்ல பார்த்தேன். ஒரு ஜோசியர் அவரோட வீட்டை காமிக்கிறார், பூஜை ரூமை காட்டுறாரு. இருக்கிற எல்லா சாமி படமும் இருக்கு, என்னென்னமோ வச்சிருக்காரு. இது கேட்டா இங்க வாங்கினது, இது இதுக்கு இதுவாகும், இது அதுக்கு இதுவாகும்னு சொல்லிட்டு ஏதோ பூஜை கடையில வச்சிருக்கிற மாதிரி, பூஜை கடை ஏதோ பூஜா ஷாப்பே வச்சிருக்கிற மாதிரி அவர் பூஜை ரூம் ஃபுல்லா இருக்கு. அவ்வளோ ஃபுல்லா இருந்தா பெரிய ஜோசியரா அப்படின்னா கிடையாது. உண்மையிலே ஒரு ஜோசியம் பார்க்குற ஒரு வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, பூஜை ரூம்ல எப்படி இருக்குன்னு காட்டுறது முக்கியம் கிடையாது. அந்த ஜோசியருக்கு என்ன ஞானம் இருக்கு, எவ்வளோ விஷயம் அவருக்கு தெரியும், அவர் எவ்வளோ புத்தகங்கள் படிச்சிருக்காரு, எவ்வளோ பேர்கிட்ட ஜோசியம் கத்துக்கிட்டாரு, அதுதானே மெயின். அதை விட்டுட்டு பூஜை ரூமை காமிச்சா என்ன ஆகிட போகுது? ஒன்றும் ஆகாது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே எவ்வளோ இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் ஜோசியக்காரன் தானே. ஜோசியர் தானே. வேற என்ன மாறிடுச்சு? ஒன்றும். அதுலேயும் இப்போ வந்து ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ப்ரொமோஷன் பண்ணிட்டே இருக்காங்க. முன்னாடி வந்து நடிகைகள் வந்து படத்துல நடிப்பாங்க, அப்புறம் ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் பட சான்ஸ் போனதுக்கப்புறம் சீரியல் வருவாங்க, அப்புறம் சீரியல் சான்ஸும் வரது இல்லைங்க அப்படின்னா இப்போ நேராக யூடியூப் வந்துடுறாங்க. வந்துட்டு நாங்கள் வந்து இந்த சாமியை கும்பிட்டோம், எங்கள் லைஃப்பை மாற்றிடுச்சு, இந்த பொருளை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சோம், என் லைஃப் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி யூடியூப்லேயும் வந்து நடிச்சுட்டு தான் இருக்காங்க, ஒரு பேமெண்ட் வாங்கிட்டு. ஸோ அந்த லெவலில் தான் இன்னைக்கு ஆன்மீக உலகம் போயிட்டு இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், என்ன ஆச்சு வாழ்க்கையில்? ஒருவேளை 60 வயசுக்கு மேலே ஏதாவது ஹீரோயின் சான்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா ஒன்றும் கிடையாது. உட்காந்து யூடியூப்ல உட்காந்து எதையோ உருட்டிட்டு கொஞ்சம் காசை வாங்கிட்டு, பாத்திர கடை செய்கிறவங்க கிட்ட காசு, இந்த கடை செய்கிறவங்க கிட்ட காசு, எல்லாருக்கிட்டையும் ஒரு காசை வாங்கிட்டு உட்காந்து ஒரு ப்ரொமோஷன் சொல்றது தான். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைய ஆன்மீக உலகம் போயிட்டு இருக்கு. மக்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கும். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தூய்மையான மனசு இருந்தா போதுமே தவிர வேற எதுவுமே தேவைப்பா. நீங்க பணம் கொடுத்து இதெல்லாம் வாங்கி வச்சா தெய்வம் வந்துருமா அப்படின்னா அதெல்லாம் வராது. அதை நல்லா யோசிச்சுக்கும். அதே மாதிரிதான் இந்த கோயில் இது சொன்னா இல்லையா, 3 பேர் போயிட்டு 3 பேருக்கு அர்ச்சகர் ஒன்னு கொடுத்துருக்காரு. ஸோ தெய்வ அனுகிரகம் யாருக்கு கிடைக்கும்? அந்த மாலை வாங்கினவருக்கு கிடைக்குமா, இல்லை பொட்டலம் வாங்கினவருக்கு கிடைக்குமா, இல்லை ஜஸ்ட் போய் காசே கொடுக்காம ஒரு விபூதி வாங்கிட்டு வந்தவருக்கு கிடைக்குமா அப்படின்னா அது வந்து அர்ச்சகர் கொடுக்கறது. அர்ச்சகரை தப்பு சொல்ல முடியாது. அர்ச்சகருக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவர் ஏதாவது பண்ணணும் இல்லையா? ஸோ அது பண்றாரு, தப்பு கிடையாது. நாளைக்கு நானே ஏதாவது கோயில் அர்ச்சகராக இருந்தால் நானும் அதே காரியம் தான் பண்ணுவேன், அதுல தப்பு இல்லை. ஆனா இதுல என்ன தப்பாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இது பண்ணிட்டா கடவுள் அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதுதான் தப்பு. கடவுள் வந்து யாருக்கு எது கொடுக்கணும்னு தெரியும், யாருக்கு எப்போ கொடுக்கணும்னு தெரியும். இப்போ ஒரு 1000 ரூபாய் போடுறவன் அவன் நல்ல வழியில அந்த பணத்தை சம்பாதிக்கவே இல்லை, யாரையோ ஏமாத்தி ஏதோ ஈஸியா சம்பாதிச்சுட்டு வரான். அவன் 1000 ரூபாய் இல்லை, கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒன்றும் நடக்காது. இப்போ ஒருத்தனுக்கு அர்ச்சகர் தட்டில் போடுற லெவலுக்கு கூட கையில பணமே இல்லை, அந்த லெவலுக்கு ரொம்ப வறுமையில இருக்கான், ஆனா அவன் நல்லவன் அப்படின்னா கடவுள் அனுகிரகம் அவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இதை விட இன்னொரு 4வது நம்பர் ஒருத்தன் இருக்கான், அவன் கோயில் பக்கமே போலங்க, ஆனா நல்ல பையன், வீட்டுல வந்து தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து பணம் எல்லாம் சேர்த்து வச்சு கொடுத்துருக்கான், பேங்க்ல வந்து லோன் எடுத்தும் கொடுத்துருக்கான், அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கிறான், கோயில் குளம்னு பெருசா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனா யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாம நல்லபடியா அவன் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா தெய்வ அனுகிரகம் அவனுக்கும் உண்டு. அது நல்லா புரிஞ்சுக்கும். நீ புதுசா ஏதோ உருட்டு வந்துகிட்டே இருக்கு. இதை பத்தி சொல்றதுன்னா இன்னொரு 4 நாள் சொல்லிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஆனா மக்கள் கொஞ்சம் கவனமா இருந்து